வணக்கம். தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சரவணன். இளமாறன் யூடியூப் சேனலிருந்து உங்களுக்கு மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இன்கம்மாக வரணும்னா இது ஒரு பெஸ்ட்டு ஸ்கீமாக இருக்கும். அது என்ன ஸ்கீம்னு பார்ப்போம். நான் உங்களுக்கு கொண்டு வந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்கீமு போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம். அதாவது அரசு நிறுவனமான மத்திய அரசை சேர்ந்த ஒரு நம்பிக்கையான போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு நல்ல ஸ்கீம் கொண்டு வந்திருக்கேன். இது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமு. இந்த ஸ்கீமை பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த ஸ்கீமு ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமு. எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும், இது ஒரு அரசு நிறுவனம். அதனால் இந்த ஸ்கீம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமு. ரிஸ்க்கு ரொம்ப குறைவு. அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் இந்த ஸ்கீமில் ரிஸ்க்கு உங்களுக்கு ரொம்ப கம்மி. அதனால் தைரியமாக இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். மாதம் இன்ட்ரெஸ்ட்டு, அதாவது மாதம் உங்களுக்கு ஒரு இன்கம் வர்றதுக்கான ஒரு சோர்ஸான ஸ்கீம் இது. வட்டி 7.4% வட்டி. இந்த ஸ்கீமில் உங்களுக்கு அதிகபட்சமான வட்டி 7.4% வட்டி கிடைக்கும். அந்த ஸ்கீம் என்னன்னு பார்ப்போம். போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமு. இந்த ஸ்கீமில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில் பாருங்கள். ஒரு தனிநபராக இருந்தால் இது என்னென்னு ஒரு கிளியராக ஃபஸ்ட் சொல்லிடுறேன். உங்களுக்கு மாதம் ஒரு அமௌண்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாதம் உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு ஸ்கீம். அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். ஒரு தனிநபராக இருந்தீங்கன்னா, சிங்கிள் நபராக இருந்தால் ஒரு 9 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தால் 15 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இது குறைந்தபட்ச அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 5 வருடம் லாகின் பீரியடில் மாதம் உங்களுக்கு இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். சரியா? அடுத்து பாருங்கள், இது எப்படி இன்கம் வருதுன்னு பார்ப்போம். மந்த்லி இன்கம் எக்ஸாம்பிள் அதை எப்படி பாருங்கள். நீங்கள் 15 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. அதாவது ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக கணவன் மனைவி சேர்ந்து ஒரு 15 லட்ச ரூபா போஸ்ட் ஆஃபீஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு 1,11,000 அமௌண்ட் வரும். இந்த அமௌண்ட்டை 12 மாதத்துக்கு டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாதம் 9,250 ரூபா கிடைக்கும். அதாவது நீங்கள் ஒரு டயத்தில் ஒரே டைம், அதாவது 5 வருஷம் லாகின் பீரியடில் 5 வருஷத்துக்கு ஒரு 15 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பல்க் அமௌண்ட்டாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாதம் 9,250 ரூபா மாதம் வந்துகிட்டே இருக்கும். அதே இது நாங்கள் ஒரு தனிநபராக இருக்கேன், நான் சிங்கிளாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா ஒரு 9 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வருடம் 6,600 ரூபா வட்டி வந்துகிட்டே இருக்கும். அதில் மாதம் 5,550 ரூபா உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். அது தனிநபருக்கு. இது நல்ல ஸ்கீமுங்க. இது யாருக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கணும் கீழே சொல்கிறேன். இது உங்கள்கிட்ட ஒரு பல்க் அமௌண்ட் இருந்தால் இந்த மாதிரி ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இதில் அடுத்து பார்க்க போகிறதுனா லாகின் பீரியடு. லாகின் பீரியட் அப்படி என்னென்னா, நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அந்த இதுக்குள்ளே பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆகிருன்னா லாகின் பீரியடுக்குள்ளேருந்து நீங்கள் அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பிறகு அந்த அமௌண்ட் நீங்கள் எடுக்கவே முடியாது. அதான் லாகின் பீரியடு. இப்போ இந்த ஸ்கீமில் நீங்கள் ஒரு 5 இயர்ஸுக்கு தான் உங்களுக்கு டைம். அந்த ஒரு அமௌண்ட் பல்க் அமௌண்ட்டை நீங்கள் அப்படியே ஒரு 9 லட்ச ரூபாயை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா 5 இயர்ஸில் நீங்கள் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நீங்கள் அதை எடுக்க முடியாது. அதுக்கு பிறகு தான் லாகின் பீரியடு. லாகின் பீரியடுங்கிறது எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டு, பிபிஎஃப், எல்லா சேமிப்பு திட்டங்கள் எல்லாத்துலையும் லாகின் பீரியடு இருக்குது. நீங்கள் 5 வருஷத்துக்கு எடுக்க முடியாது. அப்படியே நீங்கள் எமர்ஜென்சி தேவைப்படுது அப்படின்னு எடுத்தால் அது சில ஃபைன்லாம் கட்டி தான் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதுதான் லாகின் பீரியட்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கீமோட அட்வான்டேஜ் என்னென்னு பாருங்கள். இந்த ஸ்கீமோட அட்வான்டேஜ் இது ஒரு அரசு திட்டம். அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் நீங்கள் எங்கேயுமே நீங்கள் பணத்தை போட்டு நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. ஏமாந்துருவோம், லாஸ் ஆயிரும், நம்மளை ஏமாற்றிடுவாங்க, அந்த மாதிரி எந்த ஒரு டவுட்டும் தேவையில்ல. இது ஒரு அரசு திட்டம்னால ஒரு பாதுகாப்பாக இருக்கும். ஃபிக்ஸ்டு மந்த்லி இன்கம், அதாவது மாதம் உங்களுக்கு ஒரு இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு நல்ல ஒரு இன்கம் உங்களுக்கு மாதம் வருதுன்னா உங்கள் ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கும் இல்லை ஒரு ஃபியூச்சர் பிளான் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல ஒரு இன்கம். அது லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட். இதில் எந்த ஒரு ரிஸ்க்குமே கிடையாது. உங்களுக்கு 7.4% வட்டியில் இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு அமௌண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இதிலும் போட மாட்டாங்க. புதுசாக என்பிஎஸ் இந்த மாதிரி இதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. உங்கள் பைசாவை உங்களுக்கு கொடுப்பாங்க. ரிட்டையர்டு பீப்புளுக்கு சூப்பர் ஆப்ஷனு. இது ரிட்டையர்டு ஆகிருந்தீங்கன்னா, நீங்கள் ரிட்டையர்டு பீப்புளாக இருக்கீங்கன்னா இது உங்களுக்கு நல்ல ஆப்ஷனு. அதாவது நான் ரிட்டையர்டு ஆகும்போது எனக்கு ஒரு பல்க் அமௌண்ட் கிடச்சி நான் அதை என்ன பண்ணணுன்னு தெரியாமல் வச்சுருக்கேன்னா இந்த இதில் நீங்கள் போடுங்க. மாதம் உங்களுக்கு இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு பிறகு பாருங்கள், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் யாருக்கெல்லாம் பொருத்தமாக இருக்கும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் யாருக்கெல்லாம் பொருத்தமாக இருக்கும்னா,
முக்கியமாக ரிட்டையர்டு பீப்புளுக்கு வந்து ஒரு பொருத்தமான ஸ்கீமாக இருக்கும். அதனால் அவங்க ஒரு பல்க் அமௌண்ட் ரிட்டையர்ட் ஆகும்போது ஒரு பல்க் அமௌண்ட் அவங்களுக்கு கிடைக்கும். அதை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு இன்கம் மாதம் வர்றதா நான் ட்ரை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பாருங்கள், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், என்கிட்ட ஒரு பல்க் அமௌண்ட் இருக்குது, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் எனக்கு மாதம் ஒரு இன்கம் வேணும்னா ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கிறவங்க ஒரு மந்த்லி இன்கம்க்கு வந்து ஒரு நல்ல ஸ்கீம் இது. சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது விரும்புகிறவங்க, நான் எனக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் இருக்குதுப்பா, எனக்கு எந்த ரிஸ்க்குமே தேவையில்ல, நான் வந்து மாதம் பேங்க்கில் போட்டேன்னா இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் போட்டால் எனக்கு இன்கம் வந்துட்டு இருக்கும்னா அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனு. அமௌண்ட்டை கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாதம் வந்துட்டுருக்கும், எந்த ஒரு ரிஸ்க்கும் கிடையாது. எப்படி ஸ்டார்ட் செய்வது? இந்த ஸ்கீமை நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் ரொம்ப யோசிக்க தேவையில்லை. உங்கள் கோ டு நியர் போஸ்ட் ஆஃபீஸ், அதாவது பக்கத்தில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸுக்கு போங்க. அங்கே போய் போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் பற்றி சொல்லுங்கன்னா அவங்க அந்த ஸ்கீமை சொல்லுவாங்க. நீங்கள் அவங்க என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்களோ அதுக்கப்புறம் என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் யுவர் டாக்குமெண்ட்ஸ், இந்த டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணி நீங்கள் ஸ்கீம் ஆரம்பிக்கலாம். இது வரைக்கும் நான் ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துட்டு நினைக்கிறேன். என்கிட்ட வந்து என் வீடியோவில் வந்து கலர் இமேஜோ நல்லா எடிட் போடுறதுக்கெலாம் என்கிட்ட டைம் இல்லை. நான் ஒரு சேவை பர்பஸ் மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் ப்ளீஸ் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மாதிரி மிடில் கிளாஸுக்கு தேவையான ஒரு மக்களுக்கு தேவையான அனைத்து இன்ஃபர்மேஷனும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பேன். இந்த மாதிரி எழுத்து வடிவெல்லாம் கொடுக்குறேன். நீங்கள் வீடியோவை லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். நன்றி, வணக்கம்.